ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்லவே மாட்டேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு நான் இனிமேல் சொல்ல போகிறதே கிடையாது. நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆனேன். எப்போ அப்படின்னா ஃப்ரைடே எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே எபிசோடை பார்த்துட்டு நான் ஃப்ரைடே வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலை. அது என்ன கேஸ் எனக்கு புரியல. தப்புன்னு ஒருத்தவங்க நடித்து அதை நமக்கு தப்புன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணோம்னா உங்களுக்கு பிடிக்காம போயிடுமா? ஏன் கைஸ், தப்பு 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 யார் பண்ணால் தப்பு தானே கைஸ். அது குழந்தைங்களா இருந்தானே, பெரியவங்களா இருந்தால் தானே. அதை நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டோம்னா ஒரு ஆள் கூட கமெண்ட்ஸ் பண்ணலை. அந்த ஒரே ஒருத்தவங்க தான். நான் இந்த ரிவ்யூ ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அவங்க எனக்கு பேர் தெரியல, ஸ்வேதா ராணியா என்னமோ வரும். அவங்க தான். நான் உண்மையிலே அவங்களுக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் சொல்லிடுறேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் மை பெஸ்ட்டு என்னோடய ஃபேவரட், என்னோடய பையனோட ஃபேவரட்னு கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்ளாஸ் பண்ணுறேன் அவங்களோட கமெண்ட்ஸுக்கு. நான் என்ன ரிவ்யூ போட்டாலும் எப்போ பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுவாங்க. ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் என்னோட ஃபேன்ஸுன்னு என்ன சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தனிப்பட்ட முறையில் யாருமே வந்து ஒரு வன்மத்தை கற்கலை பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ரிவ்யூ பண்ணணும். அது எப்படி வேணாலும் நான் ரிவ்யூ பண்ணலாம், யாரை வேணாலும் நான் திட்டி பேசலாம், ஆனால் நான் ரிவ்யூ பண்ணணும். அவங்களுக்கு அதுதான் வேணும். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லையே. நீங்கள் எல்லாருக்குமே ஃபேன்ஸாக இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு வந்து அதாவது நான் ஆதியை தப்பாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கமெண்ட்ஸுக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா பல்லவியை தப்பாக, அதாவது பாரதியை தப்பாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் கமெண்ட்ஸ்க்கு வருவாங்க. தமிழை தப்பாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸே பண்ண மாட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை ரிவ்யூவில் வந்து தமிழ் பண்ணது வந்து ஒரு விஷயம், தப்பான விஷயம் நான் சொல்லி சுட்டி காமிச்சிருப்பேன். புரியுதுங்களா? பாரதி கண்ணம்மான்ற படம் பேர் ஒன்று தாங்க. எத்தனையோ படம் பேர் இருக்குது இல்லைங்களா? எதையோ ஒன்று எழுதிட்டு போயே. அது என்ன பாரதி கண்ணம்மான்னு சொல்லி அவங்க அப்பா போய் அவங்க அம்மாவை டச்சு பண்ணி, முகத்தை டச்சு பண்ணி, கண்ணை டச்சு பண்ணி, கீழே விழுவும்போது இடுப்பில் பிடிச்சி, கையை பிடிச்சி தூக்கி, அந்த அம்மா கீழே விழுந்துட்டு போகுது, இடுப்பு உடஞ்சிட்டு போகுது. எப்போ பார்த்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ரொமான்ஸ் தான். கண்ணு நோக்கிற மாதிரி ரொமான்ஸ் தான். அது குழந்தைங்க இருக்கான்னு கூட பார்க்குறது கிடையாது. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காமிச்சு நம்ம பேசணும். ஏன்னா அதை கூட சொல்லக்கூடாதா கைஸ் ஒரு ரிவ்யூவில்? இல்லை, எனக்கு புரியல. யாரை தான் இப்போ நான் அந்த ரிவ்யூவில் வந்து நான் திட்டி பேசுகிறது சொல்லுங்கள்? டேரக்டரையும் திட்டி பேசியாச்சு, ஹீரோவையும் திட்டி பேசியாச்சு, ஹீரோயினையும் திட்டி பேசியாச்சு. ஸோ அந்த கதையை வந்து நம்ம யாரையாவது, அது தப்பாக போயிட்டுருக்கிற ஒரு கதையை நோக்கி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது யாரையாவது அவங்க நடிக்கிறது தப்பு, அவங்க செய்கிறது தப்பு நம்ம சொல்லி தானே கேஸ் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட அன்றைக்கி வந்து எனக்கு கமெண்ட்ஸே பண்ணலைங்க. எனக்கு ரொம்ப 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 நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அதனால தான் நான் சனிக்கிழமை ரிவ்யூவே நான் பண்ணலை. சரி, என்ன வேணாலும் தொலையட்டும், நம்ம ரிவ்யூவே நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் நான் ரிவ்யூ பண்ணுறது, நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய ஃபேன்ஸ்க்காக உண்மையை நான் சொல்கிறேன். என்னோடய ரிவ்யூ பிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்வேதா ராணின்னு நினைக்கிறேன், அந்த ஒருத்தருக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இனிமேல் எனக்கு வந்து என் வீடியோ ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு லட்சக்கணக்கான பேர், ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேர், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். எனக்கு எத்தனை பேர் வேணாலும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. உண்மையாக நம்பிக்கையாக என்னோடய ரிவ்யூ பிடிச்சி போய் ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவங்களுக்காக நான் இனிமேல் ரிவ்யூ பண்ண போகிறேன். அவ்வளோதான். இனிமேல் நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். கமெண்ட்ஸ் நான் பண்ணவே சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள், இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. என்னோடய ரிவ்யூவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? ஓகே டன். ஸோ சனிக்கிழமை எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டைரக்ட் அக்கருக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. பல்லவியோட மோகத்தில் இருப்பாரா என்னன்னு தெரியல, இல்லை பாரதியோட மோகத்தில் இருப்பாரா என்னன்னு தெரியல. ஹீரோவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கதை களத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். புரியுதுங்களா? ஆதி வந்து கண்டுபிடிக்கிறான், ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிக்கிறான், அவனும் ஸ்டெப் எடுக்கிறான், நம்ம இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் ஆதி ஸ்டெப் எடுக்கிறத எல்லாத்தையும் நம்ம மித்ரா அக்கா வந்து சொதப்பி எடுத்துருது. சரியா? இப்போ கூட பாருங்கள், அவன் பேங்க்கில் போய் விசாரிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே யார், நம்ம பவானி அக்கா கால் பண்ணி மித்ராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இதை பண்ணிடுன்னு சொல்லி பேங்க் மேனேஜருக்கு பணத்தை கொடுத்து வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பிவிட்டு ஏமாத்துறாங்க. ஆதியை நல்லாவே ஏமாத்துறாங்க. அவனும் ஏமாளியாகவே இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே தெரியல. சும்மா ஃபைட்டுக்கு இது மட்டும்
கண்டுபிடிக்கணும் கைஸ், களத்தில் இறங்கி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த டேரக்டருக்கு என்ன தெரியுமா, வேறு ஒரு இதுலேருந்து வந்து ஹீரோயினை உள்ளே இறக்கிட்டாங்களே தமிழ் சீரியலில், அதனால் அந்த அம்மாவை வந்து தூக்கி காமிக்கணும் இல்லையா. இப்போ எப்படி சந்தியா ராகத்தில் வந்து மாயாவை வந்து தூக்கி தூக்கி காமிச்சிட்ருக்காங்க. ரகுராம் குடும்பத்தில் வந்து என்ன பிரச்சனைனாலும் நம்ம மாயாக்கை வந்து அந்த குடும்பத்தை எப்படி நட்டமாக தூக்கி நிப்பாட்டிடும். அந்த மாதிரி இந்த இதயம் சீரியலில் நம்ம பாரதி அக்காவுக்கு வந்து ரொம்ப கதை காலத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஆதி வந்து கண்டுபிடிச்சான், என்ன யூஸு, ஒரு யூஸும் இல்லை. அந்த ஃபோன் நம்பரை கொடுத்தா யார், சொக்கலிங்க மாமா, அந்த ஆள் செத்து போய் எத்தனை நாச்சுன்னு தெரில. அந்த நம்பரை ஃபோனை போட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எத்தனை தடவை ஆதி வந்து ஃபோனை போட்டு சுவிட்ச் ஆஃப்னே வரும். அப்போ ஹீரோவை மொக்க பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். சரி, ஓகே, ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்பப்போ ஓவர் பில்டப்பு. நான் வெள்ளிக்கிழமை ரிவ்யூ போட்டு முடித்த உடனே ஒரு ப்ரிவியூ வருது, ப்ரிவியூவோ ப்ரோமோவோ வருது. இனிதான் கதையின் ஆட்டம் ஆரம்பம். என்னடா நினச்சிட்ருக்கிறீங்க? 1000 எபிசோடு தொடப்போகுது இந்த சீரியலு. இப்போ தான் கதையோட ஆட்டமே ஆரம்பிக்குதாமா. அப்போ இத்தனை நாள் ஓடினதெல்லாம் என்ன கதை இல்லையா, வெறும் டம்மி பீஸா? இத்தனை நாள் கதை ஓடிச்சு இல்லைங்களா. நாங்கள் 940 சம்திங் நினைக்கிறேன் எபிசோடு, கரெக்டுங்களா? இந்த எபிசோடு வரைக்கும் நாங்கள் பார்த்தவங்கள நாங்கள் கேடைங்களா? அப்போ இப்போ தான் கதையோட ஆட்டம் ஆரம்பமாமா. என்ன வெங்காயங்களா கதையோட ஆட்டம் ஆரம்பம், வெங்காயங்களா? அப்போ இத்தனை நாள் ஓடினது என்ன சீரியலாக? இது என்னது? எப்போ பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ரிவியூ போட்டுற வேண்டியது. இனிதான் கதையின் காட்டம் ஆரம்பம், இனிதான் இதை செய்ய போகிறாங்க, இதுதான் இதை மாட்ட போகிறாங்க, வைக்க போகிறாங்க. என்னது இது? சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் சீரியல் எடுக்கிறீங்க? அப்போ ஹீரோ என்ன வெங்காயத்துக்கு இருக்கிறான்? ஹீரோ என்ன வெங்காயத்துக்குறா? எப்போ பார்த்தாலும் பாரதி கீழே விழுகும் போது போய் பிடிச்சி தூக்குறதுக்கும், கண்ணை தொடுறதுக்கு, மூக்கை தொடுறதுக்கு, வாயை தொடுறதுக்கு, முத்தம் கொடுக்கறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, சேலை கட்டி விட்றதுக்கு, மாவு பசஞ்சு கொடுக்கறதுக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு கேக்கு வெட்டி கொடுக்கறதுக்கு, அந்த அம்மாவுக்கு பிறந்தநாளுக்கு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு, சமையல் பண்ணும்போது பின்னாடி போய் கொஞ்சிறதுக்கு, இதுக்கு தான் அந்த ஹீரோ தேவையா? எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்துட்டேன், ஒரு நல்ல ஒரு மாசான சீன்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிக்கு தான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸே தரதே இல்லை. அப்போ ஆதி என்ன வெங்காயத்துக்கு இதில் நடிக்கிறா? பேசாமல் பாரதியவே ஹீரோயின் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? உடனே நம்ம துறையை வந்து மேடம் வந்து அப்படியே பக்காவாக பிளான் போடுறாங்களாமா. இதில் வேறு கனவு வேறு வருதாமா ஆதியை கொல்ற மாதிரி. சரியா கத்தியில் வச்சு யாரோ குத்துற மாதிரி அந்த அம்மா கனவு காண்டுருச்சாமா. உடனே கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணோடனே கடவுள் வந்து வழி காமிச்சிட்டாராமா. ரெக்கவர் சைக்காலஜிங்கம்மா. என்ன ரெக்கவர் சைக்காலஜி தெரியுமா? அவன் வழியிலே போய் அவனை இது பண்ணுறது, அதாவது துறை வழியிலே போய் துறையை ஃபாலோ பண்ணி நம்ம பவானி அக்காவை பிடிக்கிறது தான் இந்த பாரதி அக்காவோட பிளான். இதை போய் நம்ம யார், ஆதியோட ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க போலீஸ்காரர், அவங்ககிட்ட போய் சொல்லி அவன் வந்து இதுக்கு ஓகே சொல்லி அப்புறம் துறையை வந்து தப்பிக்க வைக்கிறாங்க. துறையும் தப்பிச்சு பவானி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறப்பல அந்த அம்மா இல்லை. ஏன்னா அந்த அம்மா ஆரம்பிச்சு ஜெயிலேருந்து காப்பாற்றிருந்தா தானே அந்த அம்மா வீட்டில் இருக்கும். அந்த அம்மா தான் இது செய்யலையே, நம்ம பாரதி அக்கா தானே செஞ்சுருக்குது. அது தெரியாமல் இந்த துறை கூமுட்டை என்ன செய்வா, வீடு வீடாக போய் பார்க்கும்போது ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அதான் ஆதியோட வீடாங்க கைஸ். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, ஆதியோட வீடு அதாம்மா. சீசன் 1 ஆதியோட வீடு அதான் கைஸ். சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆதி வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த அம்மாவுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருதாம்மா, ஆதி கூட இருந்ததெல்லாம். நான் எப்படி இதெல்லாம் மறந்தேன்? அப்போ ஆதி கூட அதாவது ஆதியோட ரிலேஷன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்களா? ஆதிக்கு எதிரான வேலையெல்லாம் பண்ணுறாங்களா? அப்போ இத்தனை நாள் நான் ஏன் இதை கவனிக்காமல் இருந்தேன்? ஆதியோட கம்பெனியும் சரி ஆதியோட வீடையும் சரி நான் எப்படி மறந்தேன்? நீ மறப்பறா சத்தி, நீ ஆல்ரெடி புருஷனையே மறந்துட்டு உட்காந்துருக்க. நீ என்ன வெங்காயத்துக்கு ஆதியோட வீட்டையும் ஆதியோட ஆஃபீஸையும் நீ நினைக்க போகிற? வெங்காயம் வெங்காயம் பிடிச்சவன் புருஷன், ஐ மீன் வாசுவை நினைக்கிறதுக்கே உனக்கு டைம் இல்லை. நீ எங்கடா சத்தி ஆதியை நினச்சி இது பண்ண? நீ தான். அது மட்டும் இல்லாமல் இதை வேறு நம்ம சொல்ல மறந்துட்டோம்ல, இந்த மாதிரி ஆதியோட மயக்கத்தில் இருக்கிறாங்கல்ல. எப்போ பார்த்தாலும் ஆதியோட கொஞ்சிறது, குழவுறது, திங்கிறது, திங்காது, வைக்காது எல்லாத்தையும் நினச்சி பார்க்க வேண்டியது. அப்புறம் நீ என்ன வெங்காயத்துக்கு நீ ஆதியோட வீட்டை நினச்சி பார்க்க போகிற, அந்த அம்மாவை நினச்சி பார்க்க போகிற, அதுக்கப்புறம் வந்து அவனோட ஆஃபீஸை நினச்சி பார்க்க போகிற. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ வாசவே நினைக்கல, கூறுகட்ட குப்பாயி. இதில் வேறு ஆதியோட கம்பெனி வீட்டையும் நினைக்கிறாளாமா, கூறுகட்ட குப்பாயி.
நடிக்க வச்சுருக்காங்க பாரு பொம்மையாட்டம். பொம்மைக்கு எங்கேயோ சேலையை கட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க நடிக்க வைக்கிறது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது கைஸ், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. அது என்ன கைஸ் எனக்கு கூறுகட்டத்தனமாக இருக்குது. ஓ சாமி முடியல. அதுக்கப்புறம் வந்து துறை வந்து அந்த வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறானாமா, பவானியை காணணுன்னே போலீஸ் இருக்கிறத அவன் பார்த்துட்டான். ஸோ போலீஸ் வந்து நம்மளை ரவுண்டு கட்டிட்டாங்க, இனி நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க, நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகையில் அப்படியே வந்து நிற்கிறாங்க மேடம் கையை கட்டிக்கிட்டு அப்படியே செப்பு சேலையாட்டம். அப்படியே நம்ம எப்படி ஜவுளி கடையில் பொம்மையெல்லாம் நிற்கும் பாருங்க, சேலையை கட்டி வச்சா நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி நிற்கிது. சரியா? அதுக்கப்புறம் வந்து நின்ன உடனே போலீஸு ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி எல்லா உண்மையும் கேட்குறாப்புல, நான் தான் இந்த பக்காவாக இந்த போலீஸ் பிளானியை நான் பண்ணேன். சரியா? இப்போ நீ எல்லா உண்மையும் சொல்லணும், நீ யாரை பார்க்க வந்தேன்னு சொல்லணும்னு சொல்லி துறைக்கிட்ட வந்து எல்லாத்தையும் பிடுங்க பார்க்குறான். அவனே சும்மாவே எதுவுமே சொல்ல மாட்டான். அவகிட்ட போய் இவன் உண்மையை கேட்டுக்கிட்டு இருந்தால் சொல்லுவானா? அதனால் போலீஸ்காரர் வந்துட்டு நான் கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லிடுவேன்னு சொல்லி துறையை அடித்து இழுத்துட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பவானி அக்கா அதே வீட்டுக்கு வர்றாப்புல. பவானி அக்காவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன வருது தெரியுமா? இந்த மாதிரி உங்களோட ஒரு ஆள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தப்பிச்சிட்டாப்புல, சரியா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தோடனே அவன் நேராக இங்கே வந்து எங்கே வர்றா, நம்ம பாரதி அக்கா இருக்கிற இடத்துக்கு வர்றா. நம்ம பாரதி அக்கா வந்து அப்படியே கால் மேலே காலை போட்டு என்னத்தையோ சாதித்த மாதிரி ஒரு இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போது சாமியார் பார்த்த உடனே அவர் கண்ணில் நான் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ ஒரு சாதித்த ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி இந்த வெங்காயம் காலை மேலே காலை போட்டுக்கிட்டு, சரியா இப்படி உட்காந்துருக்காப்புல, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காப்புல, எனத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி. கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். கைஸ் 5 வருஷம் ஒருத்தன் உன்னைய விட்டுட்டு போயிட்டான், சரியா? உன் பிள்ளைங்க தான் உனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. சரி, உன் புருஷனை பார்த்துட்ட, உன் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், அவள் ஒரு கேடு கட்டவன் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டணும், மித்ரா பற்றின உண்மையை வந்து ஆதிக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே எப்போ ராசாத்தி எடுத்திருக்கணும், எப்போ எடுத்திருக்கணும்? செல்லக்குட்டி சொல்லு தங்க, எப்போ எடுத்திருக்கணும் ராசாத்தி? ஆதி 5 வருஷம் முன்னாடி உன் நினைவலைகளை அழிச்சிட்டு போனான் பார்த்தியா, உன்னைய விட்டுட்டு, அப்போ எடுத்திருக்கணும். புரியுதா? அப்போ எடுத்திருக்கணும். இப்போ வந்துட்டு சரியா, இப்போ வந்துட்டு இது பண்ணுறாலாமா, இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கணுமா? நான் ஏற்றுக்கவே மாட்டேன் கைஸ், நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் எல்லாம் சீரியல் பார்க்குற விதம் வேறு, நான் சீரியல் பார்க்குற விதமே வேறு. எனக்கு கதை வந்து இப்படி போனால் தான் நான், ஏன்னா ஒரு சீரியலில் நீங்கள் ஜீ தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எல்லா சீரியல்லையும் பாருங்களேன், ஹீரோ இஸ் தி டம்மி பீஸ். ஹீரோயின் ஆல்வேஸ் மாஸ் பீஸ். ஹீரோயின் எல்லாமே யாருங்க? மாஸ் பீஸ். எல்லா சீரியல் நீங்கள் எடுத்துக்கோங்க, வீரா எடுத்துக்கோங்க, வீரா தான் மாசு. சந்தியாராகத்தில் எடுத்துக்கோங்க, மாயா தான் மாசு. திருமாங்கலத்தில் எடுத்துக்கோங்க, லக்ஷ்மி தான் மாசு. அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் என்னது, அது யார்? வாரிசு சீரியல். வாரிசு சீரியலில் யார் மாசு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஜனமா தான் மாசு, சரியா? அப்புறம் அண்ணாமலை குடும்பத்தில் யார் மாசுன்னு சொல்லுங்கள்? அண்ணாமலையம்மா தான் மாசு. சரி, வேறு சீரியலில் யாரை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வேறு என்ன சீரியல் சொல்லலாம்? பாரிஜாதத்தில் யார் மாசு? நம்ம இனியாக்கா தான் மாசு. இனியாவா? அவள் பேர் என்னன்னு தெரியலையே. ஐயோ, பாரிஜாதத்தில் அந்த ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியலையே, மறந்து போச்சு. அதான் காதியாக்கா நடிச்சிருப்பாளே, அவள் அந்த சீரியலில் அவள் மாசு, சரியா? அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்கவோட அம்மா இருக்கா பாருங்க, அவள் வந்து சினிமாவில் நடித்தவன், விஜய் கூட அஜித் கூட எல்லாத்துக்கும் நடித்தவன், அவள் மாசு. ஸோ ஆக மொத்தத்தில் நீ ஜீ தமிழில் போடுற எல்லா சீரியல்லையுமே லேடிஸ் தான் மாசு, புரியுதுங்களா? ஹீரோ ஆம்பளைங்க எல்லாருமே டம்மி பீஸுக. டம்மி நான் அடித்து சொல்லுவேன், டம்மி பீஸுக. இதில் முக்கியமாக இதயம் சீரியலில் ஆதி வந்து ஒரு டம்மி பீஸ். நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கழுவி கூட ஊற்றிக்கங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை ஒருத்தர் கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணல இல்லைங்களா, அதனால் நான் ரொம்ப டிசப்பாயின்ட். அந்த கோவத்தில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஒருத்தர் கூட கமெண்ட்ஸ் பண்ணலை. ஏன் கைஸ் என்னாச்சு? அன்றைக்கி வந்து என்னோடய ரிவ்யூ வந்து யூடியூப்பில் காமிக்காம விட்டாங்களா? இல்லை தெரியல, எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஏன்னா
டிவி கனெக்ஷன் கொடுக்கல. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஜி5யில் டிவியில் பார்க்குறத விட ஜி5யில் பார்க்குறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு 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 சீனுக்கு 4 விளம்பரம் 5 விளம்பரம் போடுறான். அப்போ அதெல்லாம் பொறுத்துட்டு நம்ம அந்த ஜி5யில் ஐயோ நம்மளுக்காக நம்ம ரிவ்யூக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி ஜி5யில் பொறுமையாக உட்காந்து உங்களுக்காக பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் இல்லைங்களா. எனக்கு இது தேவைதான். அதனால் இனிமேல் நான் ரிவ்யூ பண்ணுறது அந்த ஒருத்தருக்காக, யார் அந்த என்னோடய ஃபேனுக்காக நான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். இனிமேல் நான் ரிவ்யூ பண்ணுறது அவங்களுக்காக மட்டும்தான். அவங்க வந்து ஒரு நாள் முன்ன பின்ன கமெண்ட்ஸ் போடலைனாலும் அடுத்த நாள் தொடர்ந்து போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்காக மட்டுமே. ஓகே, வேறு என்ன, மற்ற சீரியல்லாம் நான் பார்க்கலப்பா. ஓவராலாக சொல்லணும்னா கார்த்திகை தீபத்தில் வந்து நம்ம சந்திரகலா அக்கா வந்து மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாம், சந்திரகலா மாட்டி அதுக்கப்புறம் வந்து எப்படி ரேவதியும் கார்த்தியும் காசு போட்டு பிரித்தா, அதே மாதிரி சிவனாண்டியும் சந்திராவையும் பிரிச்சுட்டாங்க நம்ம யார் நம்ம சாமுண்டீஸ்வரி. அதில் நம்ம ரேவதி அக்காவுக்கு வந்து ஒரே சந்தோஷம். நீ எனக்கு இப்படி தானே பண்ண, இப்போ பார்த்தியா கருமை உன்னையவே அதே மாதிரியே பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அக்கா அப்படியே புன்முறுவலில் பூத்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம், அது ஒரு வெங்காயம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், வாரிசு, அது அப்படியே போயிட்டுருக்கு மாட்டிருக்குது. நான் பார்க்கல. எனக்கு இந்த இதையை மட்டும் நான் ரிவ்யூ பண்ணுறதுனால தான் நான் இதை மட்டும் பார்த்து போட்டுட்ருக்கிறேன். மற்ற சீரியல்லாம் எதுவுமே நான் ப்ரிவ்யூ வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் வீரா சீரியல் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. வாரிசு அதே மாதிரி தான். என்ன கைஸ், அண்ணாமலை குடும்பத்தில் அந்த வான்மதியும் கல்யாணம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருவாளாட்டிருக்குது. கரெக்டுங்களா? எனக்கு ப்ரிவ்யூ இன்னைக்கு போட்ட பார்த்தேன். அண்ணாமலை அப்படியே டென்ஷனில் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம உள்ளே வரையிலேயே நம்ம அந்த நெல் படி வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது புது பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நெல்லை வந்து தட்டிட்டு வருவாங்க. அப்போ வரும்போது அந்த அம்மா அப்படியே மூஞ்சில் விட்டால் அதை படி போய் அண்ணாமலை மூஞ்சிலே அடிச்சிருமாட்டிருக்குது. அந்தளவுக்கு கோபத்தில் அடிக்கிறாப்புல யார், வான்மதி. அப்படி எத்துறாப்புல அப்படியே நெல்லெல்லாம் மூஞ்சில் அடிக்குது. இரு என்னையா நீ உள்ளே வர சொல்கிற, இனிமேல் தான் உன் குடும்பத்துக்கே இருக்குது ஆட்டம் அப்படின்ற மாதிரி உள்ளே அப்படியே என்ட்ரி கொடுக்குறாப்புல. சரி, ஓகே, டன். ஓகே கைஸ், வீடியோ இன்றைக்கி ரொம்பவே லென்த்தாகி போச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் எத்தனை கமெண்ட்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு அப்படின்னா தான் நான் வந்து நாளைக்கு ரிவ்யூ போடலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். இருந்தாலும் என்னோடய ஃபேனுக்காக நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.